Good morning, student. Today topic empirical formula and molecular formula. அது என்ன சார் empirical formula molecular formula அப்படின்னு பார்த்தீங்கன்னா elemental analysis of compound give the mass percentage of atom present in the compound. அதாவது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது empirical formula and molecular formula. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் ஆஃப் டீ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. டீ போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மில்க்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீ தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், அப்புறம் வாட்டர், இதெல்லாம் இருக்கும். இது எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தெரியலையா. ஸோ அதே தான் இங்கே ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா, பார்த்துங்க. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். எலமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் காம்பவுண்ட் கிவ் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்டு. ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எலமெண்டல் அனலைஸ் பண்ணுறோம், அது எனக்கு கிவ் த மாஸ் பர்சன்டேஜில் இருக்குது. சரி, ஆட்டம் ப்ரெசன்ட் த காம்பவுண்ட் யூஸிங் த மாஸ் பர்சன்டேஜ். அந்த மாஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி we can determine the empirical formula of the compound. என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த மாஸ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா. யூஸிங் த மாஸ் பர்சன்டேஜ் we can determine the empirical formula of the compound. சரிங்களா, இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா of the compound can be arrived at from the empirical formula. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் எலமெண்ட்டை அனலைஸ் பண்ணுறோம், அதை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்மளும் எம்பிரிக்கல் ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா எப்படி சார் கொண்டு வரணும் பார்த்தோன்னா, மாலிகுலர் ஃபார்முலா காம்பவுண்ட் கேன் பி அரைவ்ட் அட் ஃப்ரம் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா அப்படி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து தான் வருது. யூஸிங் த மோலார் மாஸு. என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து வந்தாலுமே லாஸ்ட் என்ன பண்ணுறோம், மோலார் மாஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ஆஃப் இட்ஸ் empirical formula of the compound is the formula written with the simplest ratio. ஸோ empirical formula அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், simplest ratio. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. The empirical formula of the compound is the formula written with the simplest ratio of the number of different atoms present in one molecule of compound. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து சிம்பிளாக சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 4 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 6 இருக்குது அப்படின்னா அது சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன சொல்லலாம், 2:1:3ன்னு சொல்லலாம் இல்லையா. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோன்னு சொல்கிறது. அதாவது டோட்டல் வேல்யூ எவ்வளோ மினிமம் பண்ணி சொல்ல முடியுமோ அதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஸோ தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இட்ஸ் எ ஃபார்முலா ரிட்டன் வித் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதில் 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம் பெர்சன் இன் எ மாலிகுல். சரியா, அது எங்கே இருக்கணும், சப்ஸ்கிரிப்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் த அட்டாமிக் சிம்பிள். ஸோ அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா molecular formula of compound is the formula written with the actual number of different atoms present in one molecule as a subscript to the atomic symbol. ஸோ இதில் பாருங்கள் molecular formula actual number. சரிங்களா, இதில் பார்த்தோம் empirical formula simplest ratio, molecular formula actual number. முன்ன பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, கார்பன் 4, ஆக்சிஜன் 2, ஹைட்ரஜன் 6 அப்படின்னா அது என்ன ஃபார்முலாவில் வரும், அது அப்படி நீங்கள் ஃபார்முலாவாக எழுதணும். ஆக்சுவலாக அப்படி எழுதணும், C4H2O2H6ன்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா, இதுதான் சார் டிஃப்ரெண்ட்டு. எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ, மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம் பெர்சன் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டு. அது எல்லாமே எங்கே எழுதணும், சப்ஸ்கிரிப்டில் தான் எழுதணும். அட்டாமிக் சிம்பிளோடைய சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க C2H4O2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சப்ஸ்கிரிப்ட் கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. அடுத்தது எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்க்கலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா பை கன்சிடரிங் அசிட்டிக் ஆசிட்.
ஸோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? CH3COOH அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ லெட் us understand the empirical formula by considering acetic acid. ஸோ empirical formula என்ன சொல்ல நமக்கு? empirical formula means simplest ratio. ஸோ இப்போ எத்தனை கார்பன் இருக்குது? C2 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 3 + 1 4 இருக்குது. ஆக்சிஜன் 2 இருக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க C2H4O2 அப்படிங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இப்போ இது ரேஷியோ எப்படி இருக்கலாம்? சிம்பிளஸ்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் 2 இருக்குது, அதனால் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன எழுதலாம்? 1:2:1 எழுதலாம். ஹென்ஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட் CH2O. சரியா? CH2ஓங்கிறது பார்த்தா அப்படின்னா ஒரிஜினல் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். ஃபார்மால்டிஹைடு HCHO. சரிங்களா? CH2 கொடுக்குறதாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எலமெண்டோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ சொல்கிறோம். மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இப்போ அசிட்டிக் ஆசிட்டுக்கு மாலிகுலர் ஃபார்முலா CH3COOH, அதாவது C2H4O2. இதே எம்பரிக்கல் ஃபார்முலா வந்ததுன்னா சிம்பிளாக சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன உங்களுக்கு CH2Oன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓகே சார், இது எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. determine the empirical formula from elemental analysis data. ஸோ என்ன பண்ணுறாங்க? எலமெண்டல் அனாலிசிஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு காம்பவுண்டுடைய எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ்லாம் கொடுத்துரு, எலமெண்ட்டு அதனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி எம்பரிக்கல் ஃபார்முலா எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் 1. சின்ஸ் த composition is expressed in percentage, we can consider the total mass of the compound as a 100 gram. ஸோ இதுலேருந்து என்னது நமக்கு? the composition வந்து எக்ஸ்பிரஸ் இந்த பர்சன்டேஜ். ஸோ கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னால் நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், 100க்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். we can consider the total mass of compound as 100 gram and the percentage value individual element of the mass gram. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் தியரியை படித்தாலும் சரி, நான் சொல்கிறோம்னு வச்சுட்டா சரி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க? இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க. 100 வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா ஓகே, கொடுத்துருக்கு, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, ஸ்டெப் 2 பாருங்கள். டிவைட் த மாஸ் ஆஃப் த ஈச் எலமெண்ட் பை அட்டாமிக் மாஸு. ஸோ பர்சன்டேஜுடைய எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? த பர்சன்டேஜ் செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். பர்சன்டேஜ் எழுதிட்டோம். அது என்ன பண்ணுறாங்க உனக்கு? ஈச் எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட்டு. ஸோ ஈச் பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜை டிவைடட் பை அட்டாமிக் நம்பர் ஒரு அட்டாமிக் மாஸை டிவைட் பண்ணுங்கள். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரிலேட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். gives the value relative number of moles. சரிங்களா? தெரிய பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் எல்லாமே எடுத்து எழுதிக்கிறீங்க. அது எல்லாமே 100க்கு வருதான்னு கன்வெர்ட் பார்த்துக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜையும் அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் அதனால் டிவைட் பண்ணுறீங்க. அந்த வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எடுத்துக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்புக்கு அடுத்து ரிலேட்டிவ் நம்பர். ஸோ இந்த ரிலேட்டிவ் நம்பரில் இருக்கிற வேல்யூவில் மூணு எலமெண்ட் கொடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 எலமெண்ட்லேயுமே ரிலேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ விச் வேல்யூ இஸ் லோயஸ்ட் வேல்யூ, எந்த வேல்யூ வந்து ரொம்ப லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை எடுத்து மீதி எல்லா வேல்யூ மேலேயுமே டிவைட் பண்ணணும். டிவைட் பை வேல்யூ. அந்த தேர்ட் ஸ்டெப் கொடுத்துருவாங்க பாருங்கள். divide the value of relative number of moles obtained in the step 2. divide the relative value கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க? smallest number of them to get the simplest ratio. சரியா? divide the value of relative number of moles obtained by the step 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டெப் 2 இங்கே ரிலேட்டிவ் வேல்யூ கொடுத்துருவாங்க இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? relative number of moles obtained the step 2 by the smallest number of them to get the simplest value. ஸோ
ஸோ ரிலேட்டிவ் வேல்யூ கிடைச்சதுலேருந்து சிம்பிளஸ்ட் வேல்யூ எடுத்து எல்லாமே நம்ம டிவைட் பண்ணுறோம். அதில் அதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஃபோர்த்து ஸ்டெப்பு இஃப் நெசசரி, இங்கே கொடுத்துருவாங்க இல்லையா, இஃப் நெசசரி தேவை இருந்தால் மட்டும். அது என்ன சார் தேவை இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் சார் இது வேல்யூஸ் ஃப்ராக்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா, வேல்யூ வந்து ஹோல் நம்பராக இல்லாமல் ஃப்ராக்ஷனல் வேல்யூ இப்போ 1.5 2.5 3.5 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், ஹோல் நம்பர் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படியுமே பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டெப்பில் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஹோல் நம்பராக இருந்ததுன்னா ஃபோர்த் ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. இஃப் த வேல்யூ இஸ் ஃப்ராக்ஷன், தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனாக வந்துச்சு அப்படின்னா அதை ஹோல் நம்பராக மாற்றணுன்னா என்ன பண்ணலாம், மல்டிபிள் பை சிம்பிளஸ்ட் வேல்யூ வெளியே கொடுத்துருக்காங்க. In case of simplest ratios obtained in the step 3 are not whole number, then they may be converted into whole number by multiplying suitable smallest number வச்சு மல்டிப்ளை பண்ணினா நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க சார். சரியா? ஸோ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். an acid found in tamarind on analysis, tamarins அப்படின்னு புளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசிட்டு அதை அனலைசிஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னா 32% ஆஃப் கார்பன், 4% ஆஃப் ஹைட்ரஜன், 64% ஆஃப் ஆக்சிஜன். ஃபைண்ட் அவுட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். எம்பிரிக்கல் ஃபார்முலா சிம்பிளஸ்ட் ஸ்டேஜ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எலமெண்ட்டு கொடுத்துட்டாங்க, அதோடய பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லினேன், இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் எல்லாமே ஆட் பண்ணி பாருங்கள், 100க்கு வருதான்னு பாருங்கள். ஸோ இப்போ 100 வருதான்னு பாருங்கள். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். 2 + 4 6 + 4 10 0 ரிமைனிங் 1. ஸோ 100 வந்துருச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் எல்லாமே கரெக்டாக 100க்கு தானே இருக்குது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஈச் பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட்டு. ஒவ்வொரு பர்சன்டேஜையும் அதனுடைய எலமெண்ட் அட்டாமிக் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 32 மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் எல்லாமே உண்டு. அட்டாமிக் மாசு, அட்டாமிக் நம்பர், மோலார் மாஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் தான். இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 12. இது எப்படி சார் நமக்கு தெரியலையா, அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது தெரிஞ்சுக்கோங்க. அட்டாமிக் மாஸ் equal to number of proton number of proton plus number of neutron. சரிங்களா? அது அப்படி இல்லை, இன்னும் சிம்பிள் என்ன சொல்லலாம்னா அட்டாமிக் நம்பர் இன்ட்டு 2ஆல் போட்டே வந்துடும். சரி, இப்போ அட்டாமிக் கார்பனுக்கு 6 × 2 போட்டால் 12, ஹைட்ரஜனுக்கு 1, அது ஒன்றே தான் வரும், மாஸ் நம்பருக்கு 1 தான். அதுக்கு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8 × 2 16. சரிங்களா? ஸோ இப்போ 32 / 12, 4 / 1, 64 / 16. இது ஸ்டெப் தேர்டு இல்லைங்களா. சரி, செகண்ட் ஸ்டெப். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஈச் பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸு. ஸோ போட்டுட்டாங்க, வேல்யூ வந்து 2.66 கிடைக்குது கார்பனுக்கு, ஹைட்ரஜனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 4 கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்து சிம்பிளஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும், கிடைக்க ஒரு ரிலேட்டிவ் நம்பரில் எது சிம்பிளஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ரிமைனிங் எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த 3 எலமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா கார்பன் தான் உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, எவ்வளோ 2.66 கிடச்சிருக்கு. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, இதையும் 4 கிடச்சிருக்கு. ஸோ அதனால்
அது நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ 2.66 எடுத்து மூணுமே டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 2.6 இஸ் ஈக்குவல் டு 1. 2.66 டிவைட் பை 2.66 1. 4 டிவைட் பை 2.66 1.5. சிமிலர் டு ஆக்சிஜனுக்கு அதே தாங்க 1.5. ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா, ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும், தேர்டு ஸ்டெப் இஃப் தென் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் வந்து ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம ஃபோர்த் ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஸ்டெப் அப்படிங்கிறது இது ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1.5 கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 1 × 2 2 கிடைக்கும். அடுத்தது ஹைட்ரஜனுக்கு 1.5 × 2 போட்டிங்கன்னா 3. ஆக்சிஜனுக்கும் அதே 3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நமக்கு அந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படி, அதாவது எம்பிரிக்கல் ஃபார்ம் அப்படி சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இப்போ கார்பனுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, கார்பன் 2 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் 3. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது பார்த்தோன்னா கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 3 அது ஆக்சிஜன் 3 இருக்குது, ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த காம்பவுண்டு. சரி, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்ம் ஆஃப் திஸ் C2H3O3. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட் present in வினிகர் நமக்கு தெரியலையா எங்கே யூஸ் பண்ணணுன்னு. வினிகர் has 40% of carbon, 6.6% of hydrogen and 53.4% oxygen. Find out the empirical formula of the compound. இதுக்கு empirical formula கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரைட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட்டு. ரைட் த எலமெண்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்னது கார்பன், அடுத்து ஹைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன். எழுதிட்டோமா, எலமெண்ட் எழுதிச்சு. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட் பர்சன்டேஜ் எழுதுங்க. 40% of carbon, 6.6% of hydrogen, அடுத்து 53.4% of oxygen. எழுதிட்டுமா. அதுக்கடுத்து என்னது உங்களுக்கு எழுதியாச்சு. அடுத்து அட்டாமிக் மாஸ் எழுதுங்க. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. அதை முன்னாடி சம்மிலே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் நம்பரை கண்டுபிடிக்கணும். அதாவது ரிலேட்டிவ் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குடைய பர்சன்டேஜ் அதனுடைய அட்டாமிக் நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 40/12 கார்பனுக்கு, ஹைட்ரஜனுக்கு 6.6/1, ஆக்சிஜனுக்கு 53.4/16. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்காங்க 3.3%. அதுக்கடுத்து 6.6 அப்படி தான் வரும், ஏன்னா டிவைட் பை 1 தானே. அடுத்தது 3.3%. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதில் எது சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக இருக்குது, உங்களுக்கு 3.3 தான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக இருக்குது இல்லையா. இதுலேயும் 3.3 இருக்குது, இங்கேயும் 3.3. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ பார்த்து 3.3 தான். ஸோ அதை வச்சு மீதி எல்லாத்தையும் டிவைட் பண்ணலாமா. ஸோ இப்போ 3.3/1 சரி 3.3/3.3 ஈக்குவல் டு 1. 6.6/3.3 போட்டிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அடுத்து 3.3/3.3 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்னது சிம்பிளஸ்ட் ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண தேவையில்லை, ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு நம்ம போக தேவையில்லை. புரியுங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாமே 100க்கு வருதான்னு பார்த்துக்கோங்க, ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் டிவைட் பை அட்டாமிக் நம்பர் போட்டுருங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த காலம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது அதுலேருந்து என்ன பண்ணுறோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் நம்பரில் எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, அடுத்து ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ தி சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O அப்படிங்கிறாங்க சார். சரியா, CH2ன்னு கிடைக்குது. அடுத்து எவாலுவேட்டிவ் ரிசல்ட் பாருங்கள். A compound analysis gave the following percentage of composition. Carbon 54.55, அடுத்து ஹைட்ரஜன் 9.09%, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 36.36%. ஸோ நீங்களே போட்டலாம். டிட்டர்மைன் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா காம்பவுண்ட் தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் வச்சு நான் சொல்கிற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எலமெண்ட் என்னென்ன உங்களுக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எழுதிடுறீங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, எழுது பர்சன்டேஜ் போடுங்க. கார்பனுக்கு என்ன பர்சன்டேஜ்னு 54.55, அடுத்து ஹைட்ரஜனுக்கு 9.09, அடுத்து ஆக்சிஜனுக்கு 36.36 போட்டிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும், அட்டாமிக் நம்பர் எழுதணும். நமக்கு தெரிஞ்ச கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள்.
ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர்சன்டேஜ் பை அட்டாமிக் மாஸு. ஸோ பார்த்தீங்கன்னா 54.55 டிவைட் பை 12, 9.09 டிவைட் பை 1, 36.36 டிவைட் பை 16. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா கார்பனுக்கு 4.55, ஹைட்ரஜனுக்கு 9.09, ஆக்சிஜனுக்கு 2.27. ஸோ அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன பண்ணலாம், இதுலேருந்து எது லோயஸ்ட் வேல்யூவு, 2.27 தான் லோயஸ்ட் வேல்யூ இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வச்சு மீதி எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுங்கள். ஸோ அந்த வேல்யூ வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, இதில் பார்த்துக்கோங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போட்டாச்சு, பர்சன்டேஜும் போட்டாச்சு. அதுக்கடுத்தது 12, 1, 16 அட்டாமிக் மாஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் பை அட்டாமிக் மாஸு போட்டுட்டோம். கார்பனுக்கு 4.55, ஹைட்ரஜனுக்கு 9.09, ஆக்சிஜனுக்கு 2.27 கிடைக்குது. அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ, இதில் எது சார் ரொம்ப லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2.27 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எடுத்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 4.55 டிவைட் பை 2.27, 9.09 டிவைட் பை 2.27, 2.27 டிவைட் பை 2.27 போட்டுக்கிறீங்க. ஸோ வேல்யூ பார்த்தா அப்படின்னா கார்பன் வந்து 2, ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் வந்து 1. ஸோ இந்த சிம்பிளஸ்ட் வேல்யூ ரேஷியோ தட் இஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா C2H4 O கொடுக்குறாங்க. சரிங்களா, இது டவுட் இருந்தால் நீங்கள் வண்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை சார், அந்த 4 ஸ்டெப்பு மெமரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய எலமெண்ட்டு அது பர்சன்டேஜ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறீங்க, 100 வருதான்னு செக் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டீங்க, பர்சன்டேஜ் போட்டிங்க, ஆட் பண்ணி பார்த்து ரஃபாக பார்த்துக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், டிவைட் பை மாஸ் நம்பர் கார்பனுக்கு 12, அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 16. நமக்கு தெரிஞ்ச 3ஆவது சம் பார்க்குறோம் இல்லையா, அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வி நோ த 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதெல்லாம். அடுத்தது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏதாச்சும் பர்சன்டேஜ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் போட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோங்கிறது ரிலேட்டிவ் நம்பர் எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அதை வச்சு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது ஹோல் நம்பராக கிடைச்சிரும். இஃப் இட் இஸ் ஹோல் நம்பராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளஸ்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு, எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்டு எவால்வ் யுவர் செல்ஃபில் C2H4 ஓங்கிறது நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா தான் காம்பவுண்ட். ஸோ இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்குறது ஒரு காம்பவுண்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஹோல் நம்பர் மல்டிபிள் பை த எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வேணும் அப்படின்னா எம்பரிக்கல் ஃபார்முலாவை ஹோல் நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அது என்ன சார் ஹோல் நம்பரு, அது எங்கேருந்து சார் வரும்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஹோல் நம்பர் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் யூஸிங் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ ஹோல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா molar mass of the compound using the expression whole number equal to molar mass of the compound divided by calculated empirical formula. So calculated empirical formula அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய வேல்யூவு அதுக்கடுத்து பார்த்தா எந்த காம்பவுண்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதனுடைய காம்பவுண்டே டிவைட் பண்ணினா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் ஹோல் நம்பர் என்னங்கிறது. சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள், இந்த டேபிள் காலத்தை பாருங்கள். மேலேருந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்டு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, லாக்டிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், பென்சின், இதனுடைய எம்பரிக்கல் ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்கல இல்லைங்களா. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மோலார் மாஸ் நமக்கு தெரியாது இல்லையா, இப்போ அசிட்டிக் ஆசிட்டுக்கு மோலார் மாஸ் 16 கொடுத்துருக்காங்க, எம்பரிக்கல் ஃபார்முலா 13 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் நம்ம 30 வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்பனுக்கு மாஸ் நம்பர் 12, ஆக்சிஜனுக்கு 16, ஸோ 12 + 16 28, 2 ஹைட்ரஜனுக்கு 30 வந்துருச்சு. ஸோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நமக்கு அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் இன்னொரு டேபிள் காலம் பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. ஸோ இல்லை பாருங்கள், காம்பவுண்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அடுத்து மாலிகுலர் மாஸு மாலிகுலர் ஃபார்முலா, அதுக்கடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்டுக்கு CH3COOHன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 60, ஏன்னா 2 கார்பன் இருக்குது, 2 கார்பனுக்கும் 12 × 2 24, 2 ஆக்சிஜனுக்கு 16 × 2 32, அடுத்து 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 16 கிடைக்கும்.
ஸோ மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2. இதேமாரி ஹைட்ரஜனுக்கு H2O2 அதுக்கு 34. லாக்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3 CHOH COOH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ மாலிகுலர் மாஸ் 90. அடுத்து டார்டாரிக் ஆசிட் சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் COH. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் இருக்கிறது தான் மீனிங் சார். ஸோ கார்பனுக்கு வேலன்ஸ் 4. ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த சென்டரில் கார்பன் இருக்கிறது தான் மீனிங்கு. ஸோ இங்கேயும் ஒரு கார்பன், இங்கேயும் ஒரு கார்பன். ஸோ இப்போ கார்பனுக்கு வேலன்ஸ் 4னால ஒரு COH குரூப்பு, ஒரு ஹைட்ரஜன் குரூப்பு, இன்னொரு OH குரூப்பு. கீழே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேமி இருக்கும் சரியா. ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்கிறதுனால சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பென்சீனுக்கு பார்த்தோம்னா டபுள் பண்ணுறதுனால C6H6. ஸோ இந்த இடத்துல ஒரு கார்பனு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறது தான் மீனிங் சரியா. அதனால் C6H6 கொடுத்துருக்காங்க. கார்பனுக்கு 12, அப்போ 6 × 12 72. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 6 ஹைட்ரஜனுக்கு 6 78 சரிங்களா, இது கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா காம்பவுண்டு என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மோலார் மாஸுங்கிறது எங்கே இருக்குது கொடுத்துருக்காங்க 60, 34, 90, 150, 78 கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸு டிவைட் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் 2ன்னு வருது, ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு 2, லாக்டிக் ஆசிட் 3, டார்டாரிக் ஆசிடுக்கு 2, பென்சினுக்கு 6 வருது இல்லைங்களா. சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ CH2O இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் C2H4O2 தட் இஸ் ஃபார் அசிட்டிக் ஆசிட்டு. இங்கே 34 இங்கே 2 வருது இல்லையா. அப்போ OH ட்வைஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா இது H2O2. அதேமாதிரி CH2Oவை 3 டைம் போட்டிங்கன்னா லாக்டிக் ஆசிட்டு. C2H3O3 அதேமாதிரி 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டார்டாரிக் ஆசிட்டு. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா முன்னாடி டயக்ராம் இருக்குது இல்லையா, அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஸோ கால்குலேஷன் மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் கொடுத்தாங்க. 2 ஆர்கானிக் காம்பவுண்ட் 1% வினிகர். 2 ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா ஒன்று வந்து வினிகரில் இருக்குங்கிறாங்க. அது மாலிகுலர் மாஸ் மோலார் மாஸ் எவ்வளோ 60 கிராம் மோல் இன்வெஸ்ட் கொடுத்துருங்க. அனதர் 1% சோர் மில்க்கு. ஸோ ஒரு மில்க்னாவே நமக்கு தெரியும் லாக்டிக் ஆசிட் தான்ட்டு சரி. அதேமாதிரி வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ரெண்டுமே இங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அசிட்டிக் ஆசிட்டுக்கு மோலார் மாஸ் எவ்வளோ 60, சிம்பிளஸ்ட் ரேஷியோ 30 வரும். லாக்டிக் ஆசிட்டுக்கு சோர் மில்க்கு அதுக்கு என்ன வரும் மோலார் மாஸ் 90, இதுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ 30 வரும். அவ்வளோதான் சார் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே என்னது சேம் பர்சன்டேஜ் தாங்கிறாங்க. அனதர் 1% சோர் மில்க்கு மோலார் மாஸ் 90 கிராம் மோல் இன்வர்ஸ். ஹேவ் த ஃபாலோயிங் மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன். கார்பன் 40%, ஹைட்ரஜன் 6.6%, ஆக்சிஜன் பார்த்தா 53.4%. ஃபைண்ட் அவுட் த மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ஸ் போத் காம்பவுண்ட் ஹேவ் த சேம் மாஸ் பர்சன்டேஜ். ரெண்டுமே பார்த்தோன்னா 2 காம்பவுண்டுக்குமே சேம் மாஸ் பர்சன்டேஜ் தான் சரிங்களா. ஸோ அப்படியே பார்த்தோம்னா தேர் காம்போசிஷன் எம்பிரிக்கல் ஃபார்முலா த சேம் ஒர்க் அவுட் த எக்ஸாம்பிள் 2 ப்ராப்ளம் 2. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு போட்டுப்பாங்க. இதில் போட்டு கொடுத்துருக்காங்க 40, 6.6, 53.4 இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ ரெண்டு சேம் தான். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இதுக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு 2 × 1 2 2 × 1 2, அதுக்கு ஆக்சிஜனுக்கு 16, ஸோ 30 கிராமு. ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் வினிகர். ஸோ இப்போ வினிகரில் என்ன இருக்கும் உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் இல்லையா. ஸோ அப்போ N ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைட் பை கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அசிட்டிக் ஆசிட் மோலார் மாஸ் 60 டிவைடட் பை கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30, அப்போ 2 வருது. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த வினிகர் ஆர் அசிட்டிக் ஆசிட்டுக்கு CH2O இன்ட்டு ட்வைஸு இப்போ என்ன கிடைக்கும் C2H4O2. ஸோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு ஃபார்முலா எழுதி டேபிள் எழுதிருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காமன் பர்சன்ட் சோர் மில்க்கு. சோர் மில்க் இது என்ன நமக்கு லாக்டிக் ஆசிட். அது மோலார் மாஸ் 19 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை 30. ஸோ அப்போ 90 டிவைடட் பை 30 = 3. ஸோ சிம்பிளஸ்ட் CH2Oவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் C3H6O3 லாக்டிக் ஆசிட்டு. ஃபார்முலா நான் நோட்டில் போட்டிருக்கேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன உங்களுக்கு CH2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா CH2 N = 1 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மால்டிகைடு சரியா. N = 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மால்டிகைடு கிடைக்கும்.
n = 2ன்னு போட்டிங்கன்னா அசிட்டிக் ஆசிட்டு, n = 3ன்னு போட்டிங்கன்னா லாக்டிக் ஆசிட். இந்த மாதிரி கூட உங்களுக்கு 1 மார்க் இருக்கலாம். வேறு n = 2 அதுக்கு என்ன ஆசிட்டு அசிட்டிக் ஆசிட், வேறு n = 3 லாக்டிக் ஆசிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா சிம்பிளஸ்ட்டு CH2O கொடுத்துட்டு n = 3 2 1ன்னு கொடுக்கலாம். 1 இருந்தால் உங்களுக்கு ஃபார்மால்டிஹைடு, 2 இருந்தால் அசிட்டிக் ஆசிட்டு, 3 இருந்தால் லாக்டிக் ஆசிட்டு. அடுத்து நம்ம எவாலுவேட் ரிவர்சல் பார்க்கணும். அடுத்து எவாலுவேட் ரிவர்சலுக்கு கொஷின் பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் காம்பவுண்ட் கண்டெய்னிங் த எலமெண்ட் x, y, z ஆன் அனாலிசிஸ் கேவ் த ஃபாலோயிங் டேட்டாஸ். எக்ஸுங்கிறது 32% இருக்குது, ஒய்ங்கிறது 24% இருக்குது, அண்ட் இசட்டுங்கிறது 44% இருக்குது. சரிங்களா? த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டு எவ்வளோ இருக்குது? எக்ஸுங்கிறது 2 மோல் இருக்குங்கிறாங்க, ஒய்ங்கிறது 1 மோல் அண்ட் இசட்டுங்கிறது 0.5 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? காம்பவுண்ட் ஆஃப் இஸ் 400 கிராம். ஃபைண்ட் அவுட் என்னென்ன கேட்குறாங்க உங்களுக்கு? இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்டு இது எக்ஸு ஒய் இசட்டுடைய அட்டாமிக் மாஸ் கேட்குறாங்க. எக்ஸு ஒய் இசட்டுடைய அட்டாமிக் மாசு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட், எம்பரிக்கல் ஃபார்முலாவும் கேட்குறாங்க அண்டு மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வேணும் என்ன பண்ணலாம்? எம்பரிக்கல் ஃபார்முலாவை ஹோல் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிவைட் பை கால்குலேட்டட் எம்பரிக்கல் ஃபார்முலா இல்லையா? அது நம்ம ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுதிக்கணும். ஃபஸ்ட் காலத்தில் எலமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எக்ஸ், ஒய், இசட்டுன்னு போட்டுக்கிறோம். பர்சன்டேஜ் காம்போசிஷன் எவ்வளவு? 32%, 24% அண்டு 44%. ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க நீங்களே இல்லையா? ஸோ இப்போ இந்த டேபிள் கலத்தை பாருங்கள். இதில் பாருங்கள் கொடுத்துட்டாங்க ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ இப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோக்கு? 2 இருக்குது, ஒய்ங்கிறது 1, இசட்டுங்கிறது 0.5. ஸோ அட்டாமிக் மாஸ் என்னென்ன பண்ணலாம்? பர்சன்டேஜ் டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ இந்த 32 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 16 கிடச்சிடும் இல்லைங்களா? அதாவது நீங்கள் போட்டுரும் பாருங்கள். ஸோ 30 இதே பாருங்கள், 32 divided by 2 போட்டிங்கன்னா 16, 24 divided by 1 24, 44 divided by 0.5 போட்டிங்க அப்படின்னா இதே பார்த்துங்க. 32 divided by 2 போட்டிங்கன்னா 16, 24 divided by 1 போட்டிங்கன்னா 24, 44 divided by 0.5 போட்டிங்கன்னா 88 கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு பார்த்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இது எப்படி சார் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ எதை எடுத்து போனதுக்கு? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டத்தில் இருக்கிற வேல்யூவு, தட் இஸ் இந்த வேல்யூ இருக்குது, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குல்ல, இதை வந்து லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை எடுத்து மீதெல்லாம் டிவைட் பண்ணுமா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த இடத்துல போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா 2 divided by 0.5 போட்டிங்கன்னா கிடைக்கும் 4 கிடைச்சிடும் இல்லையா? 0.5 into 4 போட்டால் 2 கிடைக்கும். அதே மாதிரி 1 divided by 0.5 போட்டிங்கன்னா 2 கிடைச்சிடும். 0.2 by 0.2 போட்டிங்கன்னா 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ 4:1 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ், ஒய், இசட்டு. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸு 16, எக்ஸ் இது எக்ஸு. அடுத்து ஒய் பார்த்தீங்கன்னா 24, இசட்டுங்கிறது 88. சரிங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன வரும்? எக்ஸுங்கிறது 4, ஒய்ங்கிறது 2, இசட்டுங்கிறது 1. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க?
மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ மாலிகுலர் ஃபார்முலாக்கு நம்ம என்ன பண்ணணும், மோலார் மாஸ் டிவைடட் பை கால்குலேட் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் வேணும் அப்படின்னா கால்குலேட் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸு இங்கே எவ்வளோ இருக்குது, அட்டாமிக் நம்பர் மாஸ் 16 கொண்டது எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அட்டாமிக் 24 கொண்டது 2 இருக்குது. அட்டாமிக் 88 கொண்டு 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 16 × 4 ப்ளஸ்ஸு 24 × 2 ப்ளஸ் 88. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 200. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மாசு 400 கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன எங்களுக்கு 400/200 பண்ணால் 2. அப்போ n = 2. ஹோல் நம்பருங்கிறது n = 2 வேல்யூ. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து x4 y2 and z. ஸோ அப்போ எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா x8 y4 and z2ன்னு கிடைக்குது. ஸோ தட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏன்னா 16 24 88 கிடைக்குது. அடுத்து எம்பரிக்கல் ஃபார்முலா x4 y2 z1ன்னு கிடைக்குது. அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா x2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ x எவ்வளோ இருக்குது 8, y வந்து 4, z வந்து 2 கிடைக்குது நமக்கு. சரிங்களா. ஸோ முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா, உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கார்பன் ஹைட்ரஜன் கொடுத்து ஆக்சிஜன் கொடுக்காம விட்டுருக்கலாம். சரிங்களா. அப்போ என்ன அந்த இடத்துல என்ன சார் மீனிங் பார்த்தப்பன்னா, ஆக்சிஜன் எங்கே சார் ஏரில் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் பர்சன்டேஜ் செப்பரேட் 100, இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 100 வச்சு செப்பரேட் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன வேல்யூ, ஆக்சிஜன் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா.